நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள போஸ்பாரா பகுதி முழுவதும் வனத்துறையினருக்கு சொந்தம் என திடீரென நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தேவர் சோலை பேரூராட்சியில் பல நூறு ஆண்டுகளாக ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 73 ஏக்கர் பரப்பளவு கொண்ட போஸ்பாரா முழுவதும் வனப்பகுதியாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் இங்கு எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வனத்துறையினர் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இதனால் கலக்கமடைந்துள்ள மக்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து போஸ்பாரா தேவாலயம் முன்பு ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் அனைத்து கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். 73 காலகட்டத்திலிருந்து இந்த மக்கள் இங்கே குடியிருக்கிறார்கள். இங்கே வனம் வெட்டி அவர்கள் குடியிருந்தது அல்ல. இங்கே வனமே இல்லை அன்றைய காலகட்டத்தில். அந்த காலத்தில் இருந்து இங்கே குடியிருந்த மக்கள் இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நிலத்தை விட்டு நீங்கள் வெளியே போ என்று சொல்லக்கூடிய நிலைமையில் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசிடம் இதை எடுத்து கூறியிருக்கிறோம். அவர்கள் இது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி போஸ்பாராவை வனப்பகுதியாக மாற்றிய முடிவை கைவிட வேண்டும். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே செக்ஷன் 17 நிலப்பிரச்சினை, யானை வழித்தட பிரச்சினைகளை சந்தித்து வரும் போஸ்பாரா பகுதி மக்களுக்கு வனத்துறையினரின் புதிய அறிவிப்பு பேரிடியாய் அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.